ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா தேங்காய் பால் ரசம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரசம். வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் தேங்காவை அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு முதல் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரெண்டாவது முறை கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாம் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல் பால் இந்த கிண்ணத்தில் அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாம் பால் இதில் அரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளோக்குள்ள 2 பால் எடுத்து வச்சிட்டோம். இதில் இந்த ரெண்டாம் பாலில் இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த ரெண்டாம் பாலில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூனு இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு கருவேப்பிலை ஒரு 5 போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு இதிலேயே தனியா 1 டீஸ்பூன் போட்டுடலாம். இதில் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். நெய்க்கு பதில் நம்ம தேங்காய் எண்ணெயும் போட்டு செய்யலாம். இப்போ இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் அதையும் இதிலே போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே வறுத்துட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சுக்கிற பாலில் புளி கரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இந்த ரசம் கொதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது புளி பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். கொஞ்சமாக கொதிக்கணும். இது அதிகமாக கொதிக்க விடாதீங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க. இது கொதி வரக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது கொதி விடக்கூடாது. இறக்கிட்டு இப்போ இதில் மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நல்லா தூவிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெசிபி இது. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.